அப்போ இந்த மார்க்கம் எவ்வளவு பரிபூர்ணமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் அழகான வழிகாட்டல்கள் சொல்லப்படுது. எந்த ஒரு இபாதத்தை எடுத்தாலும், எந்த ஒரு நடைமுறையை எடுத்தாலும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலை எடுத்தாலும், வியாபாரத்தை எடுத்தாலும், நீங்கள் எதற்குள் போனாலும் அதற்கு மார்க்கம் வழிகாட்டி. அதனால தான் இஸ்லாத்தை நாங்கள் பரிபூர்ணமான மார்க்கம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீன் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ இந்த மார்க்கத்தை ஒரு நபி அனுப்பி, அந்த நபியை இறுதி தூதராக அனுப்பி, அவருக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் அவருடைய கையில் கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை வழிநடத்தியிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள், எதெல்லாம் செய்ய வேண்டும் ஹலாலான காரியங்கள், எதெல்லாம் செய்யக்கூடிய கூடாது ஹராமான காரியங்கள் என்பது எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு தெளிவாக. இதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது, இதை பேச வேண்டும், இதை பேசக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இங்கு போக வேண்டும், இங்கு போகக்கூடாது. இப்படி மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டலை சொல்லி தந்தது. எதை எடுத்தாலும் சில காபிர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்டார்கள், முஹம்மது உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதையும் சொல்லி தருகிறாரா? சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதை கூடவா இந்த மார்க்கம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது என்கிற அளவுக்கு காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை கிண்டல் அடித்தார். ஆனால் இன்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு பழக்க வழக்கங்களில், அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை பூரணப்படுத்துகிற காரியங்களில் இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டல் தான் ரொம்ப சிறந்தது என்று இன்று வைத்தியத்துறையும் விஞ்ஞானமும் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். அன்று காவிர்கள் நக்கல் அடித்தார், கிண்டல் அடித்தார். ஆனால் இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது, அல்லாஹுடைய தீன், என்றும் இது மாறாத ஒரு மார்க்கம். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் தீன் என்றால் ஒன்றுதான். எது சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதில் எந்த மாற்றமும் வராது. அப்போ அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக பெர்ஃபெக்டாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மார்க்கத்தை எங்களுடைய கையிலே தந்திருக்கிறார்.